ஹலோ, நான் உங்கள் பிரியமானவள். நீங்கள் மனம் திறந்து கேட்குறது என்னோட மனதின் குரல் பாட்காஸ்ட் மெய்யான இன்பம். கேட்டு நிற்க பியூட்டிஃபுல் சோல்ஸ்க்கு நன்றி. லாஸ்ட் எபிசோடில் கன்க்ளூஷனே இருந்திருக்காது, கரெக்டா? இப்போ நம்ம குட்டி ஸ்டோரியை கன்க்ளூட் பண்ணிடலாமா? நம்ம ஹீரோயின் தான் ஃபுல் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகிட்டாங்கன்னு பார்த்தோம். போகிற வர வழி எல்லாம் யாருனா பார்த்து சிரிக்கிறது, ஃபன் பண்ணுறது, எக்ஸைட்மெண்ட் மோட்லேயே இருக்காங்க நம்ம ஹீரோயின். 1 month இப்படி தான் போகுது. அவளுக்கு ட்ராவலிங் டைமில் கூட நிறைய பேர் இருக்கணும் அப்படின்லாம் ஆசை. அதுக்கேற்ற மாதிரி கேபில் கூட ஃபன்னுன்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அது என்னங்க கேபு, லிஃப்டில் கூட அந்த போகிற 2 செகண்ட் கூட ஒரு என்ஜாய்மெண்ட்டில் தாங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. சுற்றி ஃப்ரெண்ட்ஸு, லைக் அவங்களாம் க்ளோஸ் கனெக்டட் அப்படி இல்லைனாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் மோட் தாங்க. வெளியே போகிறது, ஃபெஸ்ட்டுக்காக, டீம் லன்ச்சு இப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவள் நினச்சதை மட்டும்தான் அவள் பண்ணுறான். இப்படி எல்லாமே அவள் என்ன ஆசைப்பட்டாலோ அதுதான் நடக்குது. ட்ரைனிங்காக ஒரு வேறு லொக்கேஷன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் போகிறா. ஆனால் அங்கே போயும் அவள் என்ஜாய் தான் பண்ணுறான். அண்ட் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ட்ரைனிங் ஒரு 6 o'clock முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நினச்ச நிறைய இடத்துக்கு அவள் ஃப்ரெண்டு கூட நல்லா சுத்துறா. சும்மா மச்சவா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இது எதுவுமே அவள் ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ண முடியாது. ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லிட்டு பண்ணுறதுனால தான் ஷீ இஸ் பீயிங் அவ்வளோ அந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். அது அவளை ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. அந்த டைமில் அவள் நிறைய விஷயத்த ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஒர்க்லேயும் அவள் இதுதான் அப்படின்னு செட் ஆகிக்கிட்டா. நம்ம சொன்ன மாதிரி ஹீரோயினாவே மட்டும்தான் வாழறா. 6 months இப்படி தான் போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. எல்லாத்தையும் அளவுக்கு மீறி நம்ம கடவுள் கொடுத்துட்டார் போல ஹீரோயினுக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸும் அளவுக்கு மீறி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. திடீர்னு ஒரு திருப்பம், கோவிட், லாக்டவுன். லைஃப்பில் அவள் பெரிய ஆசை என்னன்னு கேட்டால் அவளோட பர்த்டே 24 hours, ஒரு 1 day is equal to 24 hours இல்லையா? ஸோ அந்த 24 hours அவள் அழாமல் அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவள் ரொம்ப ஆசை. பிகாஸ் அவள் அந்த மாதிரி பண்ணதில்லை, நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கா பர்த்டே அதுவும் அப்படின்னு சொல்லலாம். பட் திஸ் டைம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வாட்டி ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பர்த்டே அப்படின்னு. பட் லாக்டவுனே அவள் பர்த்டே அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவள் ஒரு மாதிரி ஆகிட்டா. பட் ஸ்டில் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இவ்வளோதானே அப்படின்னு மூவ் ஆகிட்டா. இப்போ தான் அவளுக்கு வேறு சில ஃபேஸஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவள் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இட் வாஸ் இன் கோவிடில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறா. அவளே அவளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டான்னு கூட சொல்லலாம். பட் இது கோவிட் வேற இல்லையா? கத்தி அழுக முடியல, யார்கிட்டையும் பேச முடியல. ஏன்னா ஃபேமிலி சுற்றி இருக்காங்க, நடுவில் உட்காந்துட்ருப்பா. எப்படி ஒரு விஷயம் உனக்கு பாதர் பண்ணுது, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னா நீ அழுதுதான் ஆகணும். ஆனால் உன்னோட ஃபேஸ் எப்படின்றத டெய்லியும் உன் ஃபேமிலி பார்க்குறாங்க, நீ அவங்க முன்னாடி ஈன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளோ கொடுமையான மூமெண்ட்டில் உனக்கு ஒரு வலி வருது, நீ சிரிக்கிற அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நீ கஷ்டப்படுற, நீ அழுறனா அது ஃபைன், அது அழுது முடிச்சு தூக்கி போட்டுடலாம். பட் அதை நீ சிரித்து மாற்றி காட்டணும் அப்படின்னா கொடுமைங்க, பாவம். பட் அதுலேயும் அவள் ஃபன் ஆக்டிவிட்டியை வர்ச்சுவலி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோ பெயின்லேயும் எல்லாரையும் அவள் சிரிக்க வச்சு அவளும் சிரிக்கிற அப்படின்னு காமிச்சுக்கிறா. ஒரு நாள் நைட்டு கூட நிம்மதியாக அவள் தூங்கினதில்லை. இந்த பேய் பிசாசு நைட்டுனா டார்க்காக இருக்கும், இல்லை எங்கேயாவது தனியாக இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு கூட பயப்படாத நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பேப்பர் அவள் மேலே பறந்து விழுந்தா அலறி கத்துற அளவுக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷன். இதில் ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும், ஃபேமிலி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் கோவிட்னால ரொம்ப வேர்ஸ்டாக இருக்குது. இப்படி ஒரு 7 மாதம் திணறாங்க பாவம் நம்ம ஹீரோயின். அந்த சிச்சுவேஷன்லேயும் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லை, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தரா.
தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னமோ சரிதான், ஆனால் அது வந்து அவள் சந்தோஷமாவோ அப்படிலாம் இல்லை, மொத்தமாக அவளே அழிச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நம்ம ஹீரோயின் ஒரு 7 மாதம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹீல் ஆகிறா, இதுதான் அப்படின்னு தெரியுது, அழறா, ஃபீல் பண்ணுறா, வலி இருக்குது, பட் ஓகேன்னு மூவ் ஆன் ஆகிறா. ஒரு சில நல்ல டேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயர் அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்டார்டிங்கில் ஃபன் ஆக்டிவிட்டிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப தனியாக இருந்து ஃபீல் பண்ணால. அப்போது ஒரு நாள் வந்து 1-on-1 கனெக்ட் நடக்குது. இந்த மேனேஜர்ஸ் கூட பர்ஃபார்மன்ஸு ஹைக்குக்கெலாம் நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த 1-on-1 கனெக்ட் நடக்குது. எல்லாருமே ஜென்ரலாக நம்ம என்ன கேட்போம், எனக்கு வந்து நான் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன், நான் இதில் இப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், நிறைய ஐஸ் வச்சு, ஸோ நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? பட் அவள் என்ன கேட்டா தெரியுமா, என் டீமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ், எனக்கு என்னோட ஏஜில் ஒரு பொண்ணு இல்லை கேங் வேணும், எனக்கு அதை மட்டும் கொடுத்துருங்க. கேங்கு பையனு கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு என் ஏஜில் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. அவங்க மேனேஜரும் செம்மையாக சிரிக்கிறாங்க, என்னடா நீ இப்படிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி. பட் அவங்களும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதை அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ டீம் சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்க லைக் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேரை அவளோட ஏஜ்லேயும் பொண்ணுங்களையும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட பேசி பழகி அவளுக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் ஹாப்பியாக. ஸோ அதில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிக்கிறாள். இப்போ அவள் கோத்ரூ பண்ணுற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் அவள் பர்சனலி நிறைய அவங்க கூட கனெக்ட் ஆகுறா, அவங்களும் இவ கூட கனெக்ட் ஆகுறாங்க, ஒருத்தர் எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப அழகாக யுனைட் ஆகுறாங்க எல்லாருமே. பட் ஸ்டில் யாருக்குமே இப்போ என்ன கோத்ரூ பண்ணான்னு மட்டும் தெரியவே தெரியாது. ஆனால் அவள் அழுவா, நான் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் இதெல்லாம் சொல்லுவாள், ஆனால் என்னன்றதை மட்டும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதுவே அவள் லைஃப்பில் அகெயின் வேறு மாதிரி சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுச்சு. அவள் அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்ததுனாலோ என்னமோ எல்லாரையும் ரொம்ப டக்குன்னு நம்பிட்டா. பட் அது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுச்சு. இத்தனை வருஷம் அனுபவிச்சதெல்லாம் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு she has gone to a worst case scenario அப்படின்னு சொல்லலாம். நான் பேப்பர் போட்டால் கூட போதும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு சில இடத்துல தாட்ஸ் வருது. ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியோ ரிச்சோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கோவிடில் அவள் ஏர்ன் பண்ணுற ஒரு சேலரி மட்டும்தான், அதை வச்சுட்டு ஃபேமிலியை மொத்தமாக ரன் பண்ணணும். முடியல, கடன்காரங்கெல்லாம் வந்து காரி துப்பிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் ஃபேமிலியில் ரொம்ப வேர்ஸ்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவள் ஸ்டில் அங்கேயே கண்டினியூ பண்ணுறான். ஆஃபர் வருது அப்படின்னா நம்ம போய்க்கலாம், ஆஃபர் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட. இப்போ அவளுக்கு ஆசைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் அவள் கேட்ட விதத்துலேயே இருக்காங்க. ஆனால் அவளால் சந்தோஷமும் ஹாப்பியும் பட முடியல. ஏன்னா அவள் வேற ஒரு சிச்சுவேஷனில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கா. லைக் அதையும் அவள் வந்து பொருட்படுத்தாமல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, இதையும் பொருட்படுத்தாமல் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு அவள் வந்து ஒரு நடுவில் மாட்டிட்டு இருக்கா. இப்போ அவள் யோசிக்கிறா, ஒரு வேளை நம்ம ஃபஸ்ட்டு இருந்த டீம்லேயே இருந்திருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதோ அப்படின்ட்டு மனசு நிம்மதி. இங்கே வந்ததுனால தானே ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. அப்படி இல்லைனா நம்மளுக்கு ஒரு இன்னர் பீஸ் இருந்திருக்கும்ல அப்படின்னு அவள் சும்மா யோசிக்கிறா அப்பப்போ. பட் ஏன் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாமா? ஏதோ ஒன்று நடக்குது, கரெக்டாக, அதனால தானே இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஏதோ ஒன்று கொடுக்க போகுது, அதனால தானே. ஏன் அப்படின்னு பார்த்தா இது மாதிரி ஒரு 2 years தான் அவள் அப்படியே ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதில் வந்து அப்படியே மொத்தமாக உடஞ்சும் போல் மொத்தமாக சந்தோஷமாகவும் இல்லை, என்னமோ ஒன்றுன்ற மாதிரி மூவ் ஆகும்போது ஒர்க் சைடும் அவள் பார்த்துக்கிட்டே தானே இருக்கணும். இப்படி ஒர்க் சைடில் வந்து அவள் மேனேஜர் கீழே நிறைய டீம் இருக்கும் இல்லையா, அதில் வேறு சில மேனேஜ்மெண்ட் சைட் டாஸ்க்குன்னு ஒரு சில டாஸ்க்கை வந்து அவளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவள் ஆசைப்பட்டு வந்தது என்னமோ வேறு வேலைக்கு தான், அது ஆனால் எக்ஸல் ஒர்க்கு நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிட்டால. பட் இது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்குது. அவள் ஆசைப்பட்டது இல்லைனாலும் பண்ணுற வேலைன்ற இது வேற மாறும்ல, அந்த பண்ணுற வேலை மூலயமா இவளுக்கு அது வந்து கனெக்ட் ஆகுது. அவள் வந்து அதை லைக் பண்ணுறான்.
அதை ரொம்ப நல்லாவே அந்த ஒர்க்கை பண்ணுறா. ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது அண்ட் அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். பட் மணி வைஸ் அது வந்து எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை. ஒரு ஃபீல் மட்டும் குட் ஃபீலிங். ஆனால் அதுக்கு அவளால் சிரிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவள் பர்சனலில் ஸ்டில் ஷீ இஸ் பீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் ஹேண்டில் பண்ண முடியல சுத்தமாக. ப்ரொமோஷன் வந்து ஒரு 5-6 மாதம் இருக்கும். அவள் வந்து என் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் எதுவுமே பண்ணுவேன்னா என் ஃபேமிலி எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு தெரியும், பட் ஸ்டில் நான் பேப்பரே போட்டுடுறேன் அப்படின்ற அளவுக்கு அவள் போயிட்டா. கூட இருக்கவங்க தான் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அவங்க தான் கேஷ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவளோட ஃபினான்ஷியல் பர்டன்ஸ்க்கு. அதுக்கு அவள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கா. இந்த மாதிரி மாற்றி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் அவள் போயிட்டுருக்கு. சரி ஓகே ஹைக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த ஹைக் வரப்போகுது அப்படின்றதுனால அவளும் ஹைக் வர வரைக்கும் அட்லீஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் வெயிட் பண்ணுறா. சைட் பை சைட் கடவுளே எனக்கு எப்படியாவது ஆஃபர் கிடச்சிடணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. அதுக்கேற்ற மாதிரி ஹைக் ரிலீஸ் ஆகுது. ஹைக் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள் கூடன்னு சொல்லணும், ஹைக் ரிலீஸ் ஆன 3 நாளில் அவளுக்கு ஆஃபரும் கிடைக்குது. ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கூட இல்லை, மினிமம் 15 days உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு நீங்கள் செலக்டடோ இல்லை ஆஃபர் கையில் கிடைக்கோ. பட் நம்ம ஹீரோயின்கோ 3 நாளில் ஆஃபர் வருது, அதுவும் ஹைக் ரிலீஸ் ஆகி. இப்போ அவளோட மணி பர்டன் வந்து எவ்வளோ வந்து சால்வ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்க்காக தான் இவ்வளோ நாள் இழுத்துருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைச்ச ஒரு 4 மாதம் டக்குன்னு ஹைக் வருது. ஹைக் வந்த 3 நாளில் இப்போ உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த 10,000 ரூபாயோட உனக்கு வந்து நீ நியூ கம்பெனி போகும்போது உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தான். 5 ரூபாய்னாலும் காசு தானேங்க. இந்த மாதிரி அவளுக்கு அந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. அது அவளுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது. பரவாயில்ல, முன்னாடி நம்ம போட்டிருந்தா ஐயோ நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வராமல் போயிருந்திருக்குமே, நல்லா அவளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் சைடில் ஒரு சேஞ்சஸ் வருது. அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போது இப்போ இருக்க அந்த மேனேஜர் சி இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி மேனேஜர் டி இன்னொருத்தவங்க வராங்க. டீமு அது இது எல்லாம் ஒன்று தான், மேனேஜர் மட்டும் வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? யார் அந்த மேனேஜர்னு பார்த்தா அவளுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண, அவங்க தான் இப்போது அவளுக்கு மேனேஜராக வந்திருக்காங்க. இப்போது அன்னைக்கு அவள் இன்டர்வியூவில் செலக்டட் அப்படின்னு அப்ரூவ் பண்ணது அதே மேனேஜர் டி. இப்போது அவள் ரிலீவ் ஆகிறதுக்கு ஓகேன்னு அப்ரூவ் கொடுக்கறதும் அதே மேனேஜர். நல்லா இருந்துச்சு அவளுக்கு அது. அந்த மேனேஜர் அவள் ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணப்போ கேட்டிலாம் கொடுத்தாங்கல்ல, அப்போது ஒரு நாள் அவளை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் த பெஸ்ட், நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு அழகாக சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இன்டர்வியூவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க கரெக்டாக. அதில் வந்து உன்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்கும் போது அவள் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வீடு கட்டி கொடுக்கணும், எனக்கு அது ஆசை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கா. அந்த சொன்னது வந்து அவள் மேனேஜருக்கு வந்து ரொம்ப அழகாக ஃபீல் ஆகிருக்க போல இருக்குது. அது இவ செலக்ட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ தான் அவளுக்கு வந்து புரியுது, இன்னைக்கு அவரே வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி அவளை ரிலீவ் பண்ணும்போது லைஃபோட கனெக்ஷன், அந்த அழகான மூமெண்ட்ஸ் வந்து அவள் ஃபீல் பண்ணுறான். ஏன் இவ்வளோ அது வந்து கனெக்ட் ஆகுது நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்து அவள் அப்பா அம்மாவை ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி அது அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ். அவளையும் அந்த மாதிரி சீப்பாக அப்பா அம்மாவே சீப்பாக ட்ரீட் பண்ணும்போது அவளை சீப்பாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் வந்து அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால் அவளுக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, அவங்கள மூக்க உடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவன் இருக்கான்ல, அவனை என்னவாது நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி என்னமாவது அவனை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள மனசுக்குள்ள ஹீரோயின் இதை எப்போ
எப்போவுமே நினச்சிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. அவங்க மூஞ்சில் கறி எடுத்து பூசணும் அப்படின்ற மாதிரி. பட் நீ சும்மா ஒரு வேலைக்கு போகிற, அங்கே ஒர்க் பண்ணுற, சேல்ரி வருது, அதில் என்ன உனக்கு ஒரு பெருமை இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் நீ ஒரு விஷயத்த சாதிச்சு காமிச்சா அது எவ்வளோ பெரிய பெருமை. நீ சொன்ன மாதிரி அது மூக்கு உடைக்கிற நிலைமை தானே அவங்களுக்கு. அந்த மொமெண்ட்டு தான் அவள் இமேஜின் பண்ணுறான். அப்படி அதுக்கான ஆசை மட்டும்தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குமே தவிர நம்ம ஹீரோயின் எதுவுமே ஸ்டெப் அப் பண்ணதில்லை. ஏன்னா அவளுக்கு ஒரு கிளாரிட்டியோ அதில் ஒரு ஃபோக்கஸோ அவள் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் அது வேணும்னு ஆழமாக நம்புறா. அவளோட அந்த நம்பிக்கை அவளை மற்ற எல்லா விஷயத்தையுமே அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுது. அப்படி என்ன அலைன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா? அந்த கனவு நினைவாக தான் ஹீரோயின் இஸ் ஃபேஸிங் திஸ் மச் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தெரியல. பட் ஒரு நாள் அவள் ஜெயிச்சா தெரியுமா? அன்னைக்கு அவள் ரியலைஸ் பண்ணுறா. அப்படி என்ன ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தா, அவ மேனேஜர் ஆகிறா. எப்படி மேனேஜர் ஆகிறா? இன்கேஸ் அவ யோசிச்ச மாதிரி அவ மேனேஜரையே கீழேயே இருந்திருந்தா, அவளுக்கு நம்ம கோவிடில் ஒரு ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளம்லாம் பார்த்தோம்ல, எந்த ப்ராப்ளமுமே நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டா. நம்ம சொன்ன மாதிரி மேலே நம்ம ஹீரோயின் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கல்ல, இந்த மாதிரி அவள் இன்னர் பீஸ் ஹாப்பியாக இருந்திருக்கும், கம்ஃபர்ட்டாக இருந்திருப்பா, ஜாலியாகவே இருந்திருப்பா. அப்போது ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசித்திருக்கவே மாட்டா. அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ வலி அப்படின்றதுனால மட்டும்தான் நம்ம ஹீரோயின் புஷ் பண்ணி என்னமோ பண்ணி ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இதுவை அவள் எடுத்துகிட்டு வந்தா ஃபீலை. அதே மாதிரி அவளுக்கு ஜாபும் கிடைச்சது. லைஃப்பில் நீ ஒரு விஷயத்த முழுசாக நம்புற அப்படின்னா உனக்கு அது கண்டிப்பாக அதுக்கான டோரை ஓப்பன் பண்ணும். நம்ம ஹீரோயினும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவங்கள மூக்கை உடைக்கணும்னு முழுசாக நம்பினாங்க. பட் அதுக்கு எதுவுமே ஸ்டெப் எடுத்து வைக்கல. ஆனால் அதை நம்பினதுக்காக தான் வேறு ஏதோ பிரச்சனையை கொடுத்து லைஃப் உனக்கான அந்த டோரை ஓப்பன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இப்போது நியூ கம்பெனி ஆஃபர் கிடச்சதா, அது அவள் இப்போ கரண்ட்டாக ரோல் ஒன்று பிடிச்சதுன்னு சொன்னால அதில் அந்த மாதிரி ரோலுக்கான மேனேஜ்மெண்ட் ஒர்க் சைட்டில் தான் அவள் போகிறா. அது ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ரோல். அது சொல்கிறதே அவளுக்கு ஒரு கெத்தாக இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களும் பாருடா அப்படின்ற மாதிரி அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பட் ஸ்டில் இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தான். அகேன் ஒரு ட்விஸ்ட் நடக்குது நியூ கம்பெனிலையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது கெத்தான மூமெண்ட் தான், பட் பெரிய விஷயம் இல்லைல்ல. நம்ம ஹீரோயினும் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுறாங்க டீம்ஸ்க்கு, வேறு எந்த டீமில் ஜாயின் பண்ணுறதுன்னு. அப்போது ஒரு டீம்லேருந்து ஒரு மேனேஜர் கால் பண்ணி கேட்குறாங்க. அவளும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறா. பட் ப்ரொசீஜர் வைஸ் அவள் அக்செப்டன்ஸ் பண்ணும்போது அவள் லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த டீமில் அவளை எடுக்கலை. அவளும் ஓகே என்னடா இது, லேப்டாப் இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு கோவப்படுறா. பட் ஸ்டில் கோவம் மட்டும்தான் பண்ண முடியும். நத்திங் ஷீ கேன் ஏபிள் டு டூ, ரைட்? ஓகேன்னு வெயிட் பண்ணுறா வேறு டீமுக்காக. இன்னொரு டீம் அக்செப்டன்ஸ் வருது. அது ப்ராஜெக்ட் இன்னும் வராத ஒரு டீமில் தான் எடுக்க போகிறாங்க. டீமில் எடுத்துட்டாங்க, ப்ராஜெக்ட் இன்னும் வரலை. ப்ராஜெக்ட்காக வெயிட் பண்ணுறா. பட் திடீர்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் இப்போ வராது, ஸோ உங்களை நாங்கள் வேறு ஏதாவது ஒரு குட்டி குட்டி ரோலில் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கா ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறா. இது அவள் ஆசைப்பட்ட அந்த மேனேஜ்மெண்ட் ரோலும் இல்லை, அவள் முன்னாடி ஆசைப்பட்ட அந்த டெக்னிக்கல் சைடும் இல்லை, ரெண்டுமே இல்லாத வேறு ஏதோ ஒரு ரோல். அவள் யோசிக்கிறா, ரொம்ப டீப் டைவ் பண்ணலாமா வேணாமான்னு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறா. பட் அட்லாஸ்ட் ஷீ செட் நோ. ஸோ அங்கேருந்தும் அவளை ரிலீவ் பண்ணிடுறாங்க. அகெயின் ஒரு டீமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கா. திடீர்னு ஒரு டீம்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இது கோவிட் இல்லையா, ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இன் வர்ச்சுவல். ஸோ திடீர்னு ஒரு டீம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நாங்கள் உங்களை டீம் லீட் ரோலுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கா ஒரே சந்தோஷம். இட் இஸ் நாட் அ டெசிக்னேஷன், ஓகேவா? இது ரோல் தான்.
அவளுக்கு அதுவே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைசேஷன் மூமெண்ட்ஸ்லாம் அவளுக்கு கிடைக்குதுல்ல, பாருடா நம்மளுக்கு அப்படின்னு. அவளோட ஏமும் அவளோட ஃபோக்கஸும் அது கிடையவே கிடையாது. அவள் ஆசைப்பட்டதோ அவள் நினைக்கிறதோ வேற. பட் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்கும் போது தான் அவள் என்ன ஃபீல் பண்ணுவான்னா, அவன் மூக்க நான் உடைக்கணும் பாரு அப்படின்னு அவளுக்கு அவளே ஃபீல் பண்ணிப்பாள். இந்த மாதிரி அவள் டீம் லீட் ரோல்னோடனே அவள் ஜாலியாக ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். பிஎம் ரோல்லே கெத்தாக ஃபீல் பண்ண வாச்சு நம்ம ஹீரோயின். இப்போ இன்னும் செம்மையாக கெத்தாக ஃபீல் பண்ணிட்டு உள்ளே வரா. அவளோட பர்சனல் இஷ்யூஸோ என்னமோ அப்படியே தான் இருக்குது. பட் ஷீ இஸ் மூவிங் ஆன். இப்படியே ஒரு 6 months போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் யாரும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ் வந்து மூவ் ஆன் ஆகுது. இப்போது ஆஃபீஸ்க்கும் போகிறா. அப்படியே கொஞ்சம் ஜூனியர் பசங்கள்லாம் வேறு டீம் எல்லோரும் அங்கே உட்கார்றவங்கலாம் இருப்பாங்கள்ல, அப்படி உட்கார்றவங்க கூட மிங்கிள் ஆகிறா. ஓரளவுக்கு அவளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. ஓகே எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. அகெயின் ஒரு ட்விஸ்ட். ஆர்கனைசேஷன் சேஞ்ச்னால மேனேஜர் மூவ் ஆகிறாங்க. அவளுக்கு இப்போ டீம் லீடர் ரோலில் இருக்கால அந்த மேனேஜர் மூவ் ஆகுறாங்க. ஸோ மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவளுக்கு வரணும். ஆனால் அவளோட டெசிக்னேஷன் அதுக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ரோலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றாங்க. அவள் வேறு ரோலுக்கு மூவ் ஆகுறதெல்லாம் ஓகே, அவளுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு 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 வருத்தம் இருந்தாலும் பட் அவளுக்கு. ஆனால் அது பிஎம் ரோல். அவளோட டெசிக்னேஷன் என்னமோ பிஎம் சேர்த்தான். அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை, ஏதோ ஒரு குட்டி ரோல் திருப்பி அவள் அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் வாட் ஷீ சேயிங், நான் வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ளே இன்னொரு புதுசாக அவளோட டீம் லீட் ரோலுக்கு இன்னொருத்தவங்களை மாற்றியும் எடுத்துட்டு அவங்களுக்கு அவள் கேட்டி கொடுக்குறா. அப்படியே அது வந்து போகுது. ஸ்டில் அவளுக்கு வேறு ஒரு ஒர்க்கும் அலோகேட் பண்ணல. கேட்டி கொடுத்து முடிச்சுட்டு 1 மாதம் கொடுப்பா. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஒர்க்கே பண்ணாமல் இருக்கா. ஏன்னா இந்த கரெக்டாக அந்த ஆர்கனைசேஷன் சேஞ்ச் டைமில் அவளோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. அதனால் அவளுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குது. ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் இல்லை இல்லையா. பர்சனல் அண்ட் ஒர்க் வைஸ் அந்த அந்த தன்மை இல்லாமல் ஷீ இஸ் பீங் ஓகே. அந்த பர்சனலோட இதுவும் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதனால எனக்கு என்ன டீம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அவள் யார்கிட்டையும் கேட்காமே உட்காந்துட்ருக்கா. பர்ஃபார்மன்ஸோட இது வருது. அதில் பர்ஃபார்மன்ஸ் 0. அந்த பர்ஃபார்மன்ஸ் 0 அப்படின்றது வந்து அவளை டெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போச்சு. இப்போ அவளோட பர்ஃபார்மன்ஸ் 0னா இட் வில் பி ஆல்வேஸ் ஒர்க்கே பண்ணல அப்படின்னா டெர்மினேஷன் இல்லையா. ஸோ டெர்மினேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு அவளோ உடஞ்சி போயிட்டா. அது அவளோட மிஸ்டேக் தான். அவள் ஒரு கேட்டிருக்கணும், இந்த மாதிரி எனக்கு எந்த டீம் கொடுக்க போகிறீங்க, நான் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு. அவள் கேட்கல. ஏன் அவள் கேட்கல? அவளோ எனக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவள் யோசித்துட்டே உக்காந்துட்டா. ப்ராப்ளம் வராமல் இருந்திருந்தா அவள் கண்டிப்பாக கேட்டுருந்துருப்பா. ப்ராப்ளம் வரவே அவள் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி வேணும் அப்படின்ட்டு அவங்களாம் வந்து சொல்லட்டும், நான் நிம்மதியாக இருக்கேன் அது வரைக்கும் அப்படின்னு அவள் கேட்காமே விட்டுட்டா. தட் இஸ் த ஒன்லி ரீசன் விச் ஹஸ் பீன் ended up with the termination. கரெக்டா? அவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்னால் மணி எனக்கு கொஞ்சமாவது வேணும், ஃபேமிலி என்னால் அப்படிலாம் விட முடியாது அப்படின்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவள் வந்து ஃபன் ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தா இல்லையா. ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணுறா. ஜாபுக்கும் சைட் பை சைட் ட்ரை பண்ணுறா. ஷீஸ் கோ த்ரூயிங் மெனி அண்ட் மெனி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஒரு கால். பிஎம் ரோலுக்கு அவளுக்கு கால். ஷீ இஸ் கெட்டிங் செலக்டட் ஃபார் தி சேம். அவள் அப்போ சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோயின் அந்த 1 மாதம் நடுவில் அவங்க சொன்னதுலேருந்து அவளுக்கு ஆஃபர் கிடைச்ச வரைக்கும் அழறா, கதறா, தூங்கலை, ஒன்றுமே பண்ணல. இப்போ காசு திடீர்னு வராமல் விட்டால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ். அதனால தான் அத்தனை என்னமோ ஒரு வேலை, ஒரு 10,000 ரூபாய் சேலரினா கூட எனக்கு போதுமே அப்படின்ட்டு ஏதோ வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுறான். பட் நத்திங் ஒர்க்ஸ் அவுட்.
இதில் நான் உங்கள் வீட்டில் வேற ஜாலியாக இருக்க வேலையே பண்ணாமல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா அப்படின்னு அவங்க வேற சொல்லுவாங்க. அப்போல்லாம் அவளுக்கு அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு once she got her offer, she feels satisfied. ஆஃபரை அவ பார்க்கவே இல்லை. ஆஃபரை பார்க்குறா, அதில் டெசிக்னேஷனே அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு இருக்கு. டீம் லீடுக்கே அவ்வளோ கெத்தாக ஃபீல் பண்ணவ அது ஜஸ்ட் ரோல் தான், டெசிக்னேஷன் கூட இல்லை. இப்போ டெசிக்னேஷனே அசிஸ்டன்ட் மேனேஜர். ப்ரவுட் மொமெண்ட். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இப்போதான் அவள் நம்ம சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட்லாம் அவளுக்கு வரும்போது மூக்கை உடைக்கிறான் பாரு அப்படின்னு அந்த ஃபீல்லாம் அவள் பண்ணுவா இல்லையா, இந்த மாதிரி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போது பேப்பர் போடுறப்போ அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல நாங்கள் உங்களை ரீடைன் பண்ணுறோம், யூ ஹவ் பீன் ஓகே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பேப்பர் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து மூவ் ஆன் ஆகி இப்போ நியூ கம்பெனிக்கு வந்துட்டா. நியூ கம்பெனியில் ஜாலியாக 2 மாதம் அப்படியே போகுது. எப்பவும் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று வந்தால் அது ஏதாவது ஒரு ஃபேட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் இந்த வாட்டி ஒரு ட்விஸ்ட்டு வருது. என்ன ட்விஸ்ட்னா, அதே ஆர்கனைசேஷன் சேஞ்ச் தான், ஓகேவா? ஆனால் இந்த வாட்டி ஒரு நல்ல ட்விஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆர்கனைசேஷன் சேஞ்சில் அவளோட டெசிக்னேஷனை அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜராக மாற்றுறாங்க 2 மாதத்தில். இப்படி தான் நம்ம ஹீரோயின் மேனேஜராகவே ஆனாங்க. அண்ட் ஷி ஃபீல்ஸ் மோர் ப்ரௌட் ஆன் இட். ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளோட லைஃப் மொத்தத்தையும் இதுக்கு தானோ அப்படின்ற அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறா. உண்மையான மெய்யான இன்ப மூமெண்ட்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. லேப்டாப்லாம் ரிப்பேர் ஆகி ஒர்க்கு செலக்ட் ஆகலைன்னு சொன்னப்போ எல்லாருக்கும் சிரிப்பு வரும். பட் அதுதான் ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி நுணுக்கங்கள் தான் அவள் இன்னைக்கு இவ்வளோ ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டில் நிற்க சான்ஸாக இருக்குது. 4.5 வருஷத்தில் நீ டீம் லீடுனாலே பாருடா அப்படின்னு சொல்கிற இது இப்போ இருக்க இடம். பட் அவள் மேனேஜர் 4.5 வருஷத்தில் சமல. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட கதை முடிஞ்சது. ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ரோமியோ ஜூலியட் நம்ம எல்லாருக்கும் தெரியல. அதில் அந்த ரோமியோ ஒரு கான்ஃபிடென்ஸ் தான், கண்டிப்பாக நான் ஜூலியட்டோட லவ்வை வின் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரூவன் ஸ்டோரியில் அது. அந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுதாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும், நான் என்ன பண்ணுவேன் அதில் எனக்கு தெரியாது, இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க மூக்கை நான் உடைச்சே தீருவேன். அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல, நம்மளே பார்த்துருப்போம். பட் நான் அவங்க மூக்கை கண்டிப்பாக உடைப்பேன் அப்படின்னு முழுசாக அவன் நம்பினான். அதே நடக்கவும் நடந்துச்சு. கொஞ்சம் கூட அவள் இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வைக்கல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவள் யோசிக்கல, முழுசாக நம்பினான். அதே மாதிரி அது ட்ரூ மூமெண்ட்டாக நடக்கவும் நடந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஃபுல் ஃபோக்கஸை நீங்கள் பண்ணுங்கள், டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஸ்கேட்டர் ஆகாமல். ஹீரோயினுக்கு நிறைய விஷயம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவள் கம்ப்ளீட் கிளாரிட்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும், நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவளோட ஆசை, அவளோட தாட்ஸ் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி அவள் எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இருந்தா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்புகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும்னு சொல்லலாம். பட் அது ரொம்ப நாள் இல்லை கரெக்டாக, ஒரே விஷயம்தான். இட்ஸ் ரிப்பீட்டிங். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போகிறாங்க, இது நடக்குது அது நடக்குது, பட் கேட்டால் கிடைக்குது ஏதோ ஜீபூம்பா மாதிரி. அப்போ ஹீரோயின் கிட்ட ஏதாச்சும் பவர் இருக்கா என்ன? இப்படி நிறைய பெர்ஸ்பெக்டிவும் இதில் இருக்குது கரெக்டாக.
இதெல்லாம் ஏன், எதுக்கு, ஜீபூம்பா யாரு, எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு ப்ராசஸாக உனக்கு தேவையான விஷயத்த நீ எப்படி கேட்கணும் அண்ட் அது எப்படி உனக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஹவ் டு பிரேக் தி பேட்டர்ன்ஸ். அண்ட் இதெல்லாம் நடக்க நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இப்படின்னு நிறைய விஷயத்த நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினோட கதையோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னா அது ஒரு நல்ல நோக்கம் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உனக்கு அதை அலைன் பண்ணி கொடுக்கும். அப்படி அதை அலைன் பண்ணுறப்போ எஸ் யூ வில் அண்டர்கோ மெனி. ஒரு விதையை நம்ம புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த இருட்டிலேயே உடஞ்சி மொத்தமாக அதை டிஸ்ட்ராய் பண்ணி ஒரு விருட்சமாக வளரும். நான் ஏன் இப்படி உடையிறேன், நான் ஏன் இப்படி இருளில் இருக்கேன் அப்படின்னு அந்த விதை எனக்கு வேண்டான்னு விட்டு இருந்ததா அது அந்த விருட்சமாக வளர வாய்ப்பே இல்லை. அப்படிதான் நீ ஒரு விஷயத்தில் உடையிற அப்படின்னா நீ பெருசாக வளர போகிறன்னு அர்த்தம். கண்டிப்பாக யூனிவர்ஸ் உனக்கு அலைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. முடியலன்னு அப்படியே உட்காந்துராத. நீ கண்டிப்பாக சாதிப்ப அப்படின்றது தான் விஷயம். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒன் திங் அட் அ டைம். கெட் அ கிளாரிட்டி. உனக்கு என்ன வேணும் என்ன வேணாம். நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஃபோக்கஸோ கிளாரிட்டியோ இல்லை, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சா. அதனால தான் அவன் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணான். இன்கேஸ் அந்த கிளாரிட்டியோட அவள் அந்த ஃபன் ஆக்டிவிட்டிக்கு பண்ணும்போது அவளுக்கு அது ஈஸியாக கிடச்சிருந்தது. அந்த மாதிரி ஃபோக்கஸை ஒரு விஷயத்தில் மட்டும் வச்சு என்ன வேணுன்றதை கிளாரிட்டியாக பண்ணுங்க. அதிலிருந்து டைவர்ட் ஆகாதீங்க. நடக்குமா அப்படின்னு ஒரு ஒரு யோசனையே வேண்டாம். ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு கண்டிப்பாக நடக்கும். நான் தான் அந்த யூனிவர்ஸ் சூசன் ஒன். எனக்கு நடக்காமல் வேற யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன நம்பு. கிளாரிட்டியோட உனக்கு வேணுன்றது என்னவோ கான்ஃபிடென்ட்டோட இதுதான் எனக்கு வேணும்னு கேளு. நல்ல விஷயமா இருந்தா யூனிவர்ஸ் சூசன் ஒன் நீ தான் அப்படின்னு தைரியமா தெளிவா கெத்தா கேளு. உனக்கு அது உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் பிரியமானவர். இது தனிமையை இனிமையாக்கும் நேரம்.